வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய மந்திரம் முருகப்பெருமானுக்கானது. இதை ஒரு பூஜை முறை அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு தவம். அதாவது முருகப்பெருமான் மேலே அதீத அன்பும் பாசமும் அதிக பற்றும் உள்ளவங்களால் மட்டும்தான் இதை முழுமையாக செஞ்சு முடிக்க முடியும். ஏன்னா இந்த மந்திரத்தை முடிக்கும்போது நம்ம முன்னாடி முருகப்பெருமான் தோன்றுவார். முருகன் நேரில் பார்க்க முடியும், அவரோட பேச முடியும், அவர்கிட்ட நம்மளால் வரங்கள் வாங்க முடியும். இதற்கான பூஜை முறை கொஞ்சம் சிரமமானது. நிச்சயமாக அதனால தான் இது எல்லாராலையும் செய்ய முடியாதுன்னு நம்ம ஏற்கனவே கூறியிருந்தோம். இப்போ இந்த பூஜை முறை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஒரு வெள்ளை துணி எடுத்து அதில் முருகப்பெருமானோட உருவத்தை வரைஞ்சிக்கணும். இதை நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய பூஜை இல்லை, இது ஒரு மலை மேலே உட்காந்து பண்ணக்கூடிய பூஜை. அதனால் அங்கே பாதுகாப்புக்கு நமக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும். உடல் கட்டு மந்திரம் நம்ம எப்படி தான் பயன்படுத்தினாலும் ஒரு அதீத சக்தியை அது எதிர்கொள்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் உடல் கட்டு, திசைக்கட்டு ப்ளஸ் உடல் கட்டுக்கான எந்திரங்கள் இருக்குது. அந்த எந்திரத்தை வரைஞ்சி அந்த எந்திரத்துக்கு முதல்ல 3 நாள் சாப நிவர்த்தி பூஜைகள் பண்ணி, எந்திர சாப நிவர்த்தி பண்ணி, அப்புறமாட்டு அந்த எந்திரத்துக்கு உயிர் கொடுத்து 21 நாள் ஒரு 108 வாட்டி வச்சு அந்த எந்திரத்துக்கு பூஜை பண்ணி அந்த எந்திரத்தையும் எடுத்துகிட்டு நம்ம மலைக்கு போகணும். நம்ம பூஜை பண்ணுற இடத்துல நம்ம முன்னாடி நம்ம சமணம் போட்டு உட்காந்துருக்கணும். நம்ம மடி மேலே உடற்கட்டு மந்திரம் இருக்கணும், மந்திரத்தோட தகடு இருக்கணும். முருகப்பெருமானோட உருவம் அந்த வெள்ளை துணியில் வரைஞ்சி எடுத்துகிட்டு போகணும்ல, அதை அங்கே ஒரு இடத்துல வச்சுட்டு அது முன்னாடி பால், அப்புறமாட்டு சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் அது எதுனாலும் உங்களால் முடிஞ்சதை கொண்டு போய் முருகப்பெருமானுக்கு படையல் போட்டு இந்த மந்திரத்தை 3000 உருவச்சு ஒரு 6 மாதம் கண்டினியூவாக ஜெபம் பண்ணிக்கிட்டே வரணும். எந்த தடங்கல்கள் வந்தாலும் நம்ம பண்ணுற பூஜையை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் 6 மாதம் முடிஞ்சதும் ஒரு நல்ல நாள், அதாவது எப்படின்னா முழு பௌர்ணமி அன்னைக்கு, சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம். அந்த பௌர்ணமி அன்னைக்கு ஒரு ஹோமம் வழங்க. அந்த ஹோமத்துக்கு விறகாட்டு, விளாமரக்குச்சி, அத்திமரக்குச்சி, அப்புறம் செங்காலி கட்டைகள் இதுகளை பயன்படுத்தலாம். வேள்வி ரெடி பண்ணிவிட்டு முருகப்பெருமானுக்கு பெரிய படையல் போடணும். எல்லா விதமான பழங்களும் வச்சுருங்க. பால் சம்மந்தமான ஃபுட் ஐட்டம் எல்லாமே வச்சுருங்க. அப்புறமாட்டு ஸ்வீட் எல்லாம் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாம் வச்சுட்டு அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் மந்திரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த மந்திரத்தோட இடையில் அகோர பிசாசினி அப்படின்ற ஒரு அசுரி உங்கள் முன்னாடி தோன்றுவாங்க. அவங்க தோணுனதும் அவங்கள கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம கையில் உடற்கட்டு சக்கரம் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம திசைக்கட்டு கட்டியிருப்போம். அதனால் நம்மளை அவங்க எந்த விதத்துலேயும் தொந்தரவு பண்ண முடியாது. நீங்கள் கண்டினியூவாக பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்கள கண்டு பயப்படாமல் நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நிறைய சப்தங்கள் எழுப்புவாங்க. எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கண்டிஷனில் அவங்க மறைஞ்சிருவாங்க. நீங்கள் தொடர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்புறமாட்டு அழகான பெண்கள் உங்களை சுற்றி தோன்றுவாங்க. அழகான பெண்கள் உங்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி முருகப்பெருமானுக்கு போட்டு வச்சுருந்த படையலை எடுத்து அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. மல்லிகைப்பூ இதெல்லாம் அவங்களுக்கு பிடித்தமானது. மல்லிகைப்பூ நம்ம படையலில் வச்சுருக்கணும். அதையும் எடுத்து அவங்ககிட்ட கொடுங்க. கொடுக்கும்போது அவங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அவங்க போனதும் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சோன்னு ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி இருங்க. அப்புறம் நீங்களும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரமாட்டு முருகப்பெருமான் படத்தையும் அந்த உங்கள் தகடு இருக்குல்ல அதையும் எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுங்க. இன்னொரு இடத்துல வச்சு முருகப்பெருமான் அந்த படத்தையும் வச்சுட்டு தகடை மடி மேலே வச்சுட்டு மறுபடியும் அங்கேயும் ஒரு வேள்வி ரெடி பண்ணுங்கள். அதுலேயும் பெரிய அளவு படையல் வேண்டாம், ஒரு சின்னதாட்டு ஒரு படையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுலேயும் இதே மாதிரி அத்திமரக்குச்சி, விளாமரக்குச்சி, செங்காலி கட்டைகளை போட்டு ஹோமம் வழங்க. அந்த ஹோமத்தில் நீங்கள் மந்திரம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அசரீரி சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதை கண்டு டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முருகப்பெருமான் உங்கள் முன்னாடி தோன்றுவார். முருகப்பெருமான் அப்படி உங்கள் முன்னாடி வந்ததும் உங்களுக்கு ஆகாயத்தில் பறக்கிற சக்தி, யார் கண்ணுக்கும் தெரியாமல் மறைகிற சக்தி, நீண்ட ஆயுள், அப்புறம் எது நினச்சாலும் எங்கே என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவு, நீங்கள் ராஜ்யம் கேட்டால் ராஜ்யம், அப்புறம் எந்த தெய்வத்தையும் வர வைக்கக்கூடிய ஆக்ரோஷ்ண சக்தி, முருக பெருமானோட
நினச்ச இடங்களுக்கு சுற்றி தெரியக்கூடிய பவர், இப்படி எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் எது கேட்குறீங்களோ அதையும் சேர்த்தே கொடுப்பாரு. அந்தளவுக்கு ஒரு விசேஷமான மந்திரம் தான் இது, பூஜை முறை. இதில் அவ்வளோ சிக்கல்களும் அவ்வளோ கஷ்டங்களும் இருக்குது. இதை தாண்டி பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வெகுமதி இருக்குது. ஏன்னா மனிதனாக பிறந்து கடவுளை பார்க்குறதுன்றது, அதுவும் முருகரை பார்க்குறதுன்றது மிகப்பெரிய புண்ணியம். இப்போது அந்த பூஜை முறைக்கான மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓம் மஞ்சுஸ்ரீ குமாரபூதனே ஆகர்ஷ்ய ஆகர்ஷ்ய ஆகச்ச ஆகச்ச மமகாரியம் சாதய ஹும்பட் ஸ்வாஹா. இன்னொரு வாட்டி பார்க்கலாம். ஓம் மஞ்சுஸ்ரீ குமாரபூதனே ஆகர்ஷ்ய ஆகர்ஷ்ய ஆகச்ச ஆகச்ச மமகாரியம் சாதய ஹும்பட் ஸ்வாஹா. இதுதான் முருகப்பெருமானுக்கான மந்திரம். இதை ஆன்ம பலம் அதிகமாக உள்ளவங்க, ஆத்ம பலம் அதிகம் உள்ளவங்க நிச்சயமாக அந்த பூஜையை முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த புவி வாழ்வில் நீங்கள் தேடக்கூடிய வெகுமதி அதில் கிடைக்கும். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.